ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் சவுதி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பாஸ்போர்ட் ரினியூவுக்கான அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு விஎஃப்எஸ் குளோபலில் தான் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்க போகிறோம். அதை எப்படி எடுக்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி உங்கள் பாஸ்போர்ட் நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு போகிறதாலும் சரி, இந்த இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் வரதா இருந்தாலும் சரி, மினிமம் உங்கள் பாஸ்போர்ட் வந்து 6 மந்த்துக்கு எபோவ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க வேலிடிட்டி. உங்கள் பாஸ்போர்ட் வந்து இப்போ கரெக்டாக 6 மந்த்து தான் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ரினியூ பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு அதிலே ஷோ ஆகும், உங்கள் பாஸ்போர்ட் வந்து ரினியூ பண்ணுங்கன்னு சொல்லி அதில் இன்ஃபர்மேஷன் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து 6 மந்த்துக்கு எபோவ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவில் எப்படி அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இமெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு கேட்குது. இது இமெயில் ஐடிங்கிறது நம்மளுடைய இமெயில் ஐடி கொடுத்தா போதும். இதுக்கு நம்ம வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, சைன்இன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கும், ஆக்டிவேட் மை அக்கௌண்ட் இருக்கும். நம்மகிட்ட நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணுறதால ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்னென்னலாம் கேட்டிருக்குன்னு பாருங்கள். இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதோட மொபைல் நம்பர் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண்ட்ரி கோடு, அது கீழே வந்து நம்ம மொபைல் நம்பர் டைப் பண்ணோம். இந்த பேஜை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இமெயில் ஐடின்னு கேட்டுருது. நம்மளுடைய ஜிமெயில் ஐடியை இதில் ஃபில் பண்ணிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டுங்கிற இடத்துல வந்து என்னென்னலாம் இதில் இருக்கணும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அடுத்த மாதிரி சிம்பிள் ப்ளஸ் வந்து அவங்களோட நம்பரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் தீன் கொடுத்துருக்கேன். தீனில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், அடுத்தது ஸ்மால், அதோட அட்டு கொடுத்துருக்கேன் சிம்பிளுக்கு, அடுத்தது 1 2 3 4 5 கொடுத்துருக்கேன். இது கொடுத்தா வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கும். இதே மாதிரி தான் நீங்களும் வந்து இது மாதிரி பாஸ்வேர்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்ட்னு வரும். இல்லைன்னா வந்து நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணியிருக்கிறது சரியில்லைன்னு சொல்லி காட்டும். இப்போ பாஸ்வேர்டு எப்படி டைப் பண்ணுறது பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரி கோடுன்னு சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் உள்ள நம்பர் கோடை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்தியானா 91, இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியானா 966 இருக்குது. நான் அதில் கிளிக் பண்ணிக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்னு ஒரு வாட்டி கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணதில் நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதில் நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஆக்டிவேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து நம்ம ஜிமெயில் ஐடிக்கு போகும். இன்கேஸ் அது போகலைன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கீழே ஆக்டிவேட் மை அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி வந்து டைப் பண்ண சொல்லும். இதில் உங்களுடைய ஜிமெயில் ஐடி இதில் டைப் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இது மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து உங்கள் இதுக்கு வரும் இமெயில் ஐடிக்கு. இதில் வந்து ஆக்டிவேட் அக்கௌண்ட்னு போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் அக்கௌண்ட் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகிடும். இது ஆக்டிவேட் ஆகினதோடு தான் நம்மளுடைய ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியும். இப்போ வந்து விஎஃப்எஸ் குளோபலில் வந்து சைன்இன் வந்து நம்ம பண்ண வேண்டியது தான். நம்ம இது வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டு. இப்போ வந்து சைன்இன் போய் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்ம டைப் பண்ணி சைன்இன் கொடுத்துட வேண்டியது தான். சைன்இன் கொடுத்ததில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நியூ புக்கிங் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது தான். கிளிக் பண்ணதோட இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 5 ஸ்டேஜ் இருக்குது அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு. இப்போ அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் விசா அப்ளிகேஷன் சென்டர் இருக்குது. இப்போ சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா 27 சென்டர் இருக்குது டோட்டலாக. இப்போ நான் வந்து ரியாத்தில் இருக்கேன். ரியாத்தில் எங்கே இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் ரெனியூவுக்கான ஆஃபீஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது ரியாத்தில் அப்படிங்கிறது இதில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சவுதி அரேபியாவில் ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு இதை ஃபுல்லாக காட்டும். இப்போ வந்து நான் ரியாத்தில் மட்டும் சர்ச் பண்ணுறதால நான் ரியாத்தில் பார்க்க போகிறேன். ரியாத்தில் பார்த்தீங்கன்னா உம்மல் அல் ஹமாம் ரியாத்னு போட்டிருக்கு. அந்த இடத்துல தான் இந்த பாஸ்போர்ட் ரெனியூ பண்ண ஆஃபீஸ் இருக்குது. அதில் கிளிக் பண்ணிவிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் அப்பாயின்மெண்ட் கேட்டகரின்னு இருக்குது. நான் பாஸ்போர்ட் விஷயமாக தான் போகிறதால அதை பாஸ்போர்ட் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது சூஸ் யுவர் சப் கேட்டகரினா அதில் ஏற்கனவே பாஸ்போர்ட் சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்பில்டாக கிளிக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கண்டினியூ கொடுப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும்னா யுவர் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் கேட்குது. ஃபஸ்ட் நேமுங்கிறது நமக்கு ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிவன் நேம்னு இருக்கும். அதை தான் இதில் ஃபஸ்ட் நேமில் நம்ம ஃபில் பண்ணணும். அதாவது நம்மளுடைய பேரை வந்து இதில் டைப் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ பேர் பார்த்தீங்கன்னா சிராஜுதீன் இப்போ டைப் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் நேம்ங்கிற இடத்துல இது வந்து நம்மளுடைய ஃபாதர் நேம், அதாவது நம்ம பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்குன்னா சர்நேம்னு இருக்கும். அதில் வந்து நம்மளுடைய ஃபாதர் நேம் எழுதுகிறோம், அதாவது ஃபேமிலி நேம் கூட சொல்லுவாங்க. அடுத்ததாக ஜெண்டர் இருக்குது. இதில் வந்து நான் மேல்னு எழுதிட்டேன். நம்ம மேல் ஃபீமேல் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருப்போம். அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்கு. இந்த டேட் ஆஃப் பர்த்தில் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் டைப் பண்ணிங்க தப்பு இல்லாமல். சரியா? மந்த்து, இயர் அண்டு டேட் இந்த 3ஐயும் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு என்ன கேட்டுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் நேஷ்னாலிட்டின்னு கேட்டிருக்கு பாருங்கள். இந்த கரண்ட் நேஷ்னாலிட்டியில் வந்து நான் வந்து இந்தியன் தான் போடணும். ஏன்னா நீங்கள் எந்த நேஷ்னாலிட்டியோ அந்த நேஷ்னாலிட்டிக்கு போட்டுங்க. ஓகே, இப்போ நான் இந்தியான்னு போட்டிருக்கேன். இது இந்தியா வந்து இருக்கா, இந்தியா செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் கேட்டிருக்கு. நம்ம இப்போ வந்து பாஸ்போர்ட் ரினியூ பண்ண தான் போகிறோம். அதனால் நம்மள்கிட்ட வந்து பழைய பாஸ்போர்ட் இருக்கும். அந்த பாஸ்போர்ட் நம்பரை இதில் டைப் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் நம்பர் வந்து இதில் டைப் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய உங்கள் பாஸ்போர்ட்டில் அந்த எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த பாஸ்போர்ட் நம்பரை கரெக்டாக தப்பு இல்லாமல் டைப் பண்ணிங்க. செகண்ட் வந்து பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்கும். அதில் வந்து உங்கள் பாஸ்போர்ட்லேயே இருக்கும் பாருங்கள், எந்த வருஷம் வந்து இந்த பாஸ்போர்ட் முடியுது அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் பார்த்து பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கேட்டிருக்கு. இதில் வந்து நம்மளுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நம்ம கண்ட்ரி கோடை வந்து மென்ஷன் பண்ணுவோம். 966 போட்டிருக்கேன் இப்போ சவுதி அரேபியாங்கிறதால. அடுத்ததாக நம்ம மொபைல் நம்பர், அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஜிமெயில் ஐடி அது அப்படியே நம்ம டைப் பண்ணிக்க வேண்டியதுதான். டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கண்டினியூ கொடுக்க வேண்டியதுதான். கண்டினியூ கொடுத்ததில் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ ஸ்டேஜ் 3க்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைமிங் வந்து நம்ம இதில் வந்து சூஸ் பண்ண போகிறோம். இதில் பிக்கப் அண்ட் அப்பாயின்மெண்ட் டைப் பண்ணிருக்கு பாருங்கள். அதில் சூஸ் ஸ்லாட்னு வந்து அதை கிளிக் பண்ணிங்க. பிக்கப் அண்ட் அப்பாயின்மெண்ட் டேட்டில் பாருங்கள் அன்அவைலபிள்னு போட்டிருக்கு. இப்போ டிசம்பர் மாதத்தில் வந்து அப்பாயின்மெண்ட்டே இல்லை. இப்போ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா அவைலபிள்னு இருக்குது பாருங்கள். அந்த பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதிலாம் இருக்குல்ல, இந்த டேட்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. அது ஹைடன் உள்ள டேட்லாம் வந்து இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் இல்லை. இப்போ 4ஆம் தேதி நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டேட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூஸிங் அண்ட் அப்பாயின்மெண்ட் டைம்னு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமிங்குள்ளே நம்ம அங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? இப்போ வந்து என்னென்ன டைமிங்கில் வந்து அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயாக இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 11:40க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து கரெக்டாக 12:10க்கு வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து நான் ட்ராவல் ஆகி போகிறதுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் 12:10 வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட்னு கொடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம கண்டினியூ கொடுத்துருவோம். கண்டினியூ கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக 4வது ஸ்டேஜில் என்ன இருக்குன்னா சர்வீஸ். இதில் என்னென்ன சர்வீஸுக்கு எவ்வளோ காஸ்ட் எடுக்கிறாங்கங்கிறது எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். இந்த காஸ்ட் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் நம்ம வந்து பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுறதுக்கு என்னென்ன காஸ்ட்டுன்னு இதில் எல்லாமே இருக்கும். இதில் கொரியர் சர்வீஸுங்கிறது நம்ம வந்து பாஸ்போர்ட் ரினியூ பண்ணி எல்லாம் எதுவும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ரூமை தேடி வரதுக்கு 46 ரூபா இதில் கட்டணும். அது மாதிரி இன்டர்நெட் சர்வீஸ், ஃபோட்டோகிராஃப், அந்த ஃபார்ம் ஃபில்லிங்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் இங்கேயே பே பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம அங்கே போய் நம்ம பே பண்ணிக்கலாம். நான் அதனால் இந்த பேமெண்ட்டை வந்து நான் வந்து இங்கே எதுவும் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன். இப்போ 5th ஸ்டேஜில் வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நான் எதுவுமே சர்வீஸ் எதுவும் பே பண்ணாதால 0ன்னு போட்டிருக்கு. இப்போ எல்லாம் அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். இதில் கன்ஃபார்ம் கொடுத்ததோட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு வந்து இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் டேட்டு பிடிஎஃப்பில் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் இது பார்த்திங்கன்னா பிடிஎஃப்பில் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் டைமிங்லாம் இதில் இருக்கும். இதையும் சேர்த்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இதோடு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறத என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அதில் பாருங்கள். ஃபைனலாக உங்கள் மொபைல் மூலியமாகவே எப்படி ஈஸியாக வந்து பாஸ்போர்ட் ரினியூவுக்கான அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.